காரை லிஃப்ட் பண்ண ஜாக்கி, காதல லிஃப்ட் பண்ண எப்பவுமே ஜாக். போன லவ் டேக்கு ரிங் வாங்கிட்டு இன்னைக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்க சொல்லு. எக்ஸ்கியூஸ் மீ, ஹேப்பி லவர்ஸ் டே. என்ன இவ்வளவு கேப்? அண்ணா என் லவ் இன்னும் எக்ஸ்போஸ் பண்ணல. ஏடா பண்ணல? என் தலைவன் இதய முரளி வந்ததுக்கு அப்புறம் தான் என் லவ் எக்ஸ்போஸ் பண்ணுவேன். இதயம் இதயம் முரளி வரவே மாட்டாரா? ஏனா ஏனா டேய் சொட்டப்பல வர மாட்டாரா? என்னன்னு சொல்றீங்க? நான் சொல்றேன், நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருங்க. Thank you நே. ஓகே நான் பாத்துக்கிறேன். மாமா என்னடா சொல்ற? ஐயோ என்ன சோகா, ஐயோ இது டூப்பா ஒரிஜினலா? இங்க வந்து காய்ச்சி சட்டை ஆதுரு. மார்னிங் சார். டேய் எழுந்தோடா. டேய் நான் இன்ஸ்பெக்டரா நீ இன்ஸ்பெக்டரா? நீதான் இன்ஸ்பெக்டர். அப்ப எந்திரே. இவன் என்னையா லூசு மாதிரி இருக்கிறான்? மஃப்டில இருந்து நம்ம லேடி கான்ஸ்டபிள் கட்டி புடிச்சா சார். ஓ நீ அந்த கேஸா? போடுங்க அவனை. டேய் மச்சான் வாடா. மச்சான் என்னடா ஆச்சு உனக்கு? ஐயோ நல்லதா மாமா இருக்கு. சார் எதுக்கு சார் அடிக்கிறீங்க? யார் சார் நீங்க? சொல்ற அளவுக்கு பெரிய ஆள் இல்ல சார். ஃப்ரெண்டுங்க. உங்க ஃப்ரெண்ட் என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ணாப்ல? பார்க்ல எங்க டிபார்ட்மெண்ட் லேடி கான்ஸ்டபிள கட்டி பிடிச்சிருக்கான். பாவி எப்பறா கட்டி பிடிச்சா? என்ன திடீர் ஸ்டாச்சு ரிட்டுது ஓய். சார் நீங்க நம்ம டிபார்ட்மெண்டா? நம்ம டிபார்ட்மெண்ட் தான். என் ஃப்ரெண்டு தெரியாம பண்ணிட்டான். இனிமே தப்பு பண்ணாம எங்க டிபார்ட்மெண்ட் ஆள் சொன்னாதான் விடுறேன். இனிமேல் எதுவும் பண்ணாம இருக்கணும். ஒழுங்கா இரு. கூட்டிட்டு போங்க சார். அடுத்து ஒண்ணு ஒழிக்க போறாங்க. ஆடாம சீக்கிரம் வாடா. டேய் என்னாச்சு உனக்கு? நல்லா தானே இருந்த நீ? ஃபீலிங்டா. என்ன ஃபீலிங் உனக்கு? எங்க ஊர்ல எனக்குன்னு ஒருத்தி இருந்தா. அவ பேரு சங்கீதா. அவ என் அத்தை பொண்ணு. ஈஸ்வரா என்ன இது அலம்பல் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கே என்ன? எங்கடாவது மரியாதை அப்படி சொல்லிவிட்டேன். அங்கிள் இன்னும் நீங்க பழச மறக்கலையா? மறக்க முடியும்? எப்படி மறக்க முடியும்? நாங்கெல்லாம் காலில் சலங்கை கட்டி நாட்டியத்துக்கு பெருமை சேர்த்துட்டு இருந்தோம். ஆனா நரி பூந்தோ மாதிரி பூந்து கொப்ப எங்க அக்கால கவ்விட்டு போயிட்டான். எங்க வம்சமே சிவன் பார்வதிக்கு முன்னாடி நடனம் இருந்தோம்டா. ஆனா கொப்ப என்ன பண்ணா தெரியுமா? வெளிநாட்டு நடிகை கட்ட விட்டுருக்கு முன்னாடி அப்பதான் கொப்ப வேலைக்கு ஆக மாட்டேன் நினைச்சு மூஞ்சில ஜலத்தை தெளிச்சு விரட்டி விட்டேன். அப்புறம் என்ன புதுசா உறவு? பேசாம போயிடுறா கொலைகாரனாக்கி விட்டுறத. அங்கிள் எங்க டாடி பண்ண தப்புக்கு நான் என்ன பண்றது? டேய் கொப்பை செஞ்ச பாவத்துக்கு நீ பரிகாரம் தரமா நானா தர முடியும்? டேய் ஒவ்வொரு அப்பன் சம்பாதிச்ச சொத்துலையும் பாதி பங்கு கிரீல படுவா. அப்புறம் பாவத்திலையும் பங்கு இருக்கும்ல. மாட்டிக்கிட்டியா. இன்னொரு மற்ற கேளு. ஓய் மைக்கேல் ஜாக்சன் செத்தப்ப உலகம் பூரா கண்ணீர் கமலையுமா இருந்தா. ஆனா கொப்பை என்ன பண்ணா? நீ பிறந்ததுனாலதான் அவர் செத்தாருன்ட்டு தட்டினதையா லட்டு அடிக்க வச்சு இந்தாங்க ஸ்வீட் ஆட்டம் பாட்டம்னு கொண்டாடிட்டு இருந்தான். இது பெரிய லோலாய் தரல. அங்கிள் நான் அப்படி இல்லை அங்கிள். நமக்குள்ள விட்டு போன உறவை ஒண்ணு சேர்க்க வந்திருக்க அங்கிள். அங்கிள் உங்களை மாதிரிதான் நானும் பரதநாட்டம் ஆடி காலில் சலங்கை கட்டி உங்க வீட்டுக்குள்ள ஒன்னா உட்கார வந்திருக்கேன் அங்கிள். உன்னை எப்படா நம்புறது? Cinta Ham tom ta takdimida Ham tim ta tom tom 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 Harido Nadadina ஏண்டாம்பி
உனக்கு என்னதான்டா வேணும்? மாமா அது என்ன நம்புறீங்க நம்புறேன்டா, நம்புறேன். மாமா. ஒண்ணு இல்ல, இன்னைக்கு உங்க பொண்ணை நான் பார்த்தனோ அன்னைக்கே இதயத்துல இடம் கொடுத்துட்டேன் மாமா. கொடுத்துட்டியா? கொடுத்துட்டியா? மாமா ஒண்ணும் இல்ல மாமா, அவ கழுத்துல என்னுடைய மாங்கல்யத்தை ஃபிக்ஸ் பண்ணணும் மாமா. ஃபிக்ஸ் பண்ணு. மாமா உங்க பொண்ணு நான் புதுசா கார் வாங்கியிருக்கேன், அது முன்னாடி உட்காந்து நல்லா ஓட்டணும் மாமா. நான் கூட என்னமோ நினைச்சேன். உனக்கு தான் என் பொண்ணு, நீ போய் கார் ரெடி பண்ணு, என் பொண்ணை ரெடி பண்ணி உடனே அனுப்பி விட்டுருவேன். இப்படி ஒரு நல்லா ஓட்டு, நல்லா ஓட்டு. உங்க அப்பன்ட்ட போய் சொல்லி ஒண்ணு கூட்டுறதுல பெரும்பாடாய் போச்சு. உங்க அப்பன் சரியான மாங்காய் படையன், லூசு பையன். நான் சொன்னது நம்பி உன்னை என் கூட அனுப்பிச்சு வச்சுட்டான் பாரு. சரி அது இருக்கட்டும், நம்ம இந்த ஊரை விட்டு ஓடி போய் ஒரே ஒரு கல்யாணம் பண்ணி ஒரே ஒரு பிள்ளைய கத்துக்கலாமாடா செல்லம். சங்கீதா, நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்க. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஊரே என்ன ஏன் இந்த நாடே திரும்பி பார்க்குற அளவுக்கு நான் ஜெயிச்சு காட்டுறேன். அப்ப தெரியுண்டி உங்க அப்பனுக்கு நான் யாருன்னு. இப்ப தெரியுதா யாரு? முதல்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஊர் உலகமெல்லாம் திரும்பி பார்க்கிற அளவுக்கு சாதனை பண்ண. முதல்ல அதை பண்ணிட்டு வா, அப்புறம் என் முன்ன கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கை தொகுப்பு. என் காதல் போச்சு. டேய் மைதா மாவு, இதெல்லாம் ஒரு ஃபிளாஷ்பேக்கடா. டேய் என்ன பார்த்தாடா கேலி பண்ற? எண்ணி 10 நாள்ல இந்த உலகமே திரும்பி பார்க்கறோம்னு சொன்னேன். 4 வருஷம் ஆச்சு, யாருமே திரும்பி பார்க்கல. என் ஆட்டத்தை நானே பார்க்கறேன்டா. சரிடா சரிடா படு. பஞ்சர் போட்டுட்டு வரேன்னு சொல்லி போன ஆள காணோம். என்ன பார்க்காம போறான்? ஒரு வேளை நம்மள பார்த்து பயந்துட்டானோ? போய் என்ன பத்தி தானே நினைச்ச? என்ன எந்த சிக்னல் கொடுக்காம போறானே தானே நினைச்ச? நான் உன்னை பத்தி நினைக்கணும்? கிளம்புறியா? போய் சொல்லாத, நீ என்ன பத்தி தானே நினைச்சிட்டு இருந்த. இரு நீ யாரு? எதுக்கு நான் உன்னை பத்தி நினைக்கணும்? ஏன்னா நீ என்ன லவ் பண்றியே. இல்ல கண்டிப்பா நாம 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா வாழ்வோம். லூசா நீ? நல்லா கேட்டுக்க, என்னைக்கு இருந்தாலும் என்ன தேடி நீ வருவ. நான் வர மாட்டேன். வருவ. முடியாது. நீ வருவ, ஏன்னா நான் உன்னை நினைச்சிட்டே இருக்கேனே. இல்ல நீ வருவ. நான் வர மாட்டேன். நான் வர மாட்டேன்னு சொன்னேன்ல. I love you. எல்லாம் உண்மைனா கண்டிப்பா என்ன தேடி நீ வருவ. இங்க பாரு. கொஞ்சம் அங்க பார்க்கலாம் வா. அடிங்க சார். என்ன பிரச்சனை? எதுக்கு போட்டு அடிக்கிறீங்க அவனை? சார் இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், பர்ச்சேஸ் பண்ணி கிளம்புங்க. ஹலோ, அடிச்சுக்க, நான் போலீஸ் கூப்பிட வேண்டியது. வேகமா கூப்பிடுங்க சார். நீங்க இவனுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு உங்களையும் சேர்த்து கூட்டு போவாங்க. அடிக்காதீங்க சார், செத்து போயிட போறான் சார். என்ன பண்ணான்னு சொல்லுங்க சார். சார் இவன் 500 ரூபா நோட்டு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ண சார். செக் பண்ணி பார்த்தா கள்ள நோட்டு சார். கேட்ட தெனவட்டா பேச சார். ஏதா கள்ள நோட்டு? சத்தியமா பக்கத்துல உள்ள ஏடிஎம்ல தான் சார் 500 ரூபாய் பணம் எடுத்தேன். என் அக்கவுண்ட்ல இருந்தது வெறும் 500 ரூபாய் பணம் மட்டும் தான் சார். என்ன இந்த பில்ல பாருங்க சார். ஏடிஎம்ல கள்ள நோட்டா? எவ்வளவு தரணும்? 500 ரூபாய். இல்ல நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன் போங்க. சார் ஒரு நிமிஷம் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க மட்டும் வரலனா என் மானமே போயிருக்கும் சார். உங்க அக்கவுண்ட் நம்பர் வேணா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க சார். 2-3 நாளா பணத்தை போட்டு விட்டுறேன் சார். எனக்கு பணம்லாம் தேவையில்ல, நீ இனிமே ஜாக்கிரதையா இரு. ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.